டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் விவசாயிகள், தமிழக விவசாயிகள் 6வது நாளாக இன்றைய தினம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். காவேரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும், விவசாயத்தினை காப்பாற்ற வேண்டும், விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும், 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா உள்ளிட்டவை தமிழகத்திற்கு வருகின்ற நீராதாரங்களை தடுக்கும் அந்த அணைக்கட்டு போன்ற விவகாரங்களை உடனடியாக மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தான் இவர்களது பிரதான கோரிக்கைகளாக இருந்து வருகின்றது. தற்பொழுது இந்த விவசாயிகளின் போராட்டமானது தொடர்ந்து வருகின்ற வேளையில் உடனடியாக மத்திய மாநில அரசுகளைச் சேர்ந்தவர்கள் எங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். 6 நாட்களாகியும் இதுவரை மத்திய அரசிலிருந்து யாரும் இவர்களை சந்திக்கவில்லை. திமுக மற்றும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் இவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். திருச்சி சிவா அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல கனிமொழி அவர்களும் இவர்களை நேரில் சந்தித்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளும் இந்த இடத்தில் இருந்து வருகின்றது. தொடர்ந்து இந்த சுகாதார பிரச்சனைகளால் இவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியான அந்த மருத்துவ வசதிகள் எதுவும் இவர்களுக்கு கிடைக்கப்படுவதில்லை. இங்கு இருக்கக்கூடிய பொது கழிப்பிடம் ஒன்றை மட்டும்தான் இவர்கள் பிரதானமாக பயன்படுத்துவதனால் பெரிய அளவிலான சுகாதார கேடு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நிறைய விவசாயிகள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் மருத்துவமனைகளிலும் பெரிய அளவில் இவர்களுக்கு அந்த சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் வைத்திருக்கின்றார்கள். எனவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இவர்களது இந்த கோரிக்கைகளை செவிமடுப்பதற்காக நேரில் சந்திக்க வேண்டும், அல்லது இவர்களை நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 100 நாட்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறியிருக்கின்ற வேளையில் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விதமான போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருவதன் காரணமாக தற்பொழுது இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி வருகின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.